ஹாய்! நீங்களும் அந்த மாதிரி ஒரு மூவி லவ்வரா? த்ரில்லர் மூவிஸ்னா உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப நான் உங்க கிட்ட தாங்க பேசணும். நான் ரீசென்ட்டா "அதோ முகம்" அப்படிங்கிற ஒரு தமிழ் த்ரில்லர் பார்த்துருந்தேன். எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இப்படி ஒரு மூவி வந்ததோ, அல்லது ட்ரெய்லர், அதோட ரிவ்யூஸ் எங்கேயுமே நான் பார்க்கல. நான் ரேண்டமா இது YouTubeல பார்த்த ஒரு மூவி தான். பட் செம்மையா பண்ணியிருக்காங்க அந்த மூவி. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. மூவி ஸ்டார்ட் ஆகும்போது கூட, இப்படி அந்த மூவி வந்து போகுங்கிற மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம பார்த்த மூவி தான். பட் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி தமிழ் ஆடியன்ஸ் இந்த மாதிரி ஒரு மூவிய மிஸ் பண்ணோங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கொஸ்டினா இருந்தது. பிகாஸ் ரொம்ப பிலோ ஆவரேஜான மூவியே கூவி கூவி வித்து ரொம்ப ப்ரமோஷன்ஸ் பண்ற இந்த டைம்ல, மேபி எனக்கு தோணுது ப்ராப்பர் ப்ரமோஷன் இல்லாததுனால அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகலன்னு நெனைக்கிறேன். பட் மூவில வந்து லைக் ரொம்ப லோ பட்ஜெட் மூவி தான். இவங்க கிட்டலாம் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இருந்ததுனா ரொம்ப செம்மையா பண்ணியிருப்பாங்க. இதுவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அ அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது இந்த மூவிய. அண்ட் இதோட பிளாட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து ஆனிவர்சரி சர்ப்ரைஸ் பண்றதுக்காக, ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபோட ஃபோன்ல வந்து ஒரு ஸ்பை கேமரா இன்ஸ்டால் பண்ணி ஹைட் பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் மட்டமான ஒரு பிஹேவியர் தான். யாருமே பண்ணக்கூடாது அப்படி. பட் ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் பண்ணும்போது, கடைசில பார்த்தா அவங்க தான் சர்ப்ரைஸ் ஆவாங்க. இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். படம் அங்க நிக்க போறது கிடையாதுங்க. அதுலேருந்து படம் எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணி போகும். கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நெறைய அந்த மூவில இருக்கு. லைக் நெறைய அதிகமா த்ரில்லர் மூவிஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு அ வரக்கூடிய சீக்வென்ஸ் எல்லாம் நம்மளால ஈஸியாவே கெஸ் பண்ணிட முடியும். இதான இதானன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியா கெஸ் பண்ணிடலாம்ல. ஓ மை காட்! இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நம்மளால கெஸ் பண்ண முடியும். இல்லன்னு இல்ல. ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுங்க. படத்துல அங்கங்க ட்விஸ்ட் வரும்னா, ட்விஸ்ட் தான் படமே. ஆ எனக்கு எப்படி இத எக்ஸ்ப்ளைன் பண்றதுன்னே எனக்கு தெரியல. நான் இந்த மூவில எத பத்தி பேசினாலுமே உங்களுக்கு ஸ்பாய்லர் ஆயிடும். சரியான மூவிங்க நெஜமாவே. லைக் எனக்கு இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ இந்த டீம் கிட்ட வந்து ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லணும். ஐ ரியலி ஃபீல் சாரி ஃபார் யூ பீப்பிள் பிகாஸ் இது வந்து இன்னும் நல்லா உங்களோட எஃபர்ட்டுக்கு நீங்க இவ்ளோ ஒரு உங்களோட ஸ்க்ரீன் பிளே எல்லாத்துக்கும் இன்னும் நல்லா உங்களுக்கு ரிசப்ஷன் கிடைச்சிருந்துருக்கணும். பட் எகெயின் இந்த மூவி நிஜமாவே ப்ரொமோஷன் இல்லாததுனால தான் இது ரீச் ஆகலன்னு எனக்கு தோணுது. அம் என்கிட்ட மட்டும் கொஞ்சம் காசு இருந்ததுன்னா, இந்த மூவியோட டைரக்டர் சுனில் தேவுக்கு நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் குடுத்து, அடுத்த மூவிக்கு நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து குடுப்பேன். பிகாஸ் அந்த அளவுக்கு உங்ககிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க ஹைலி ஸ்டஃப்ட் பெர்சன். ஐ ரியலி விஷ் உங்களுக்கு வந்து நல்ல ப்ரொடியூசர்ஸ் அமையணும். நல்ல நல்ல மாதிரி நீங்க வந்து மூவிஸ் எடுக்கணும். எங்களுக்கு வந்து நெறைய ஜானர்ஸ்ல நீங்க வந்து என்டர்டெயின் பண்ணணுங்கிறது நான் மனசார வாழ்த்துறேன். அண்ட் இந்த மூவில எல்லாருமே ஒரு அளவுக்கு நல்ல ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. இதோட லீட் பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோ ஆ ரொம்ப நேரமா லைக் இனிஷியலி என்ன இப்டி எக்ஸ்பிரஷன் இருக்கு, என்ன அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் நிஜமாவே இந்த ஒரு ரோலுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டா அவங்க வந்து ஃபிட் ஆறாங்க. அ செம்மையா இருந்தது. செம்மையா இருந்தது. அமேசிங் தான் என்னால சொல்ல முடியும். அ கண்டிப்பா பாருங்களேன் ப்ளீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் யாஹ் பார்த்துட்டு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. யாஹ் டேக் கேர் எவ்ரிஒன். பாய்.